பெரியவர்களே தாய்மார்களே எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. என் தங்கச்சி மாறி இன்னைக்கு பாயிலேயே மூண்டுட்டா. இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் வந்து பெட்லேயே சுவிட்ச் ஆஃப் வச்சிடறாங்களா? இதை வந்து பெட் வெட்டிங்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மெடிக்கல் டேர்மில் வந்து நேச்சுரல் என்யூரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 5 எக்ஸசைஸ் சொல்கிறேன், வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். பெட் வெட்டிங் குழந்தைங்களுக்கு எதனால வருது அப்படின்னா பிளாடர் கண்ட்ரோலோட மெச்சூரிட்டி வந்து டிலே ஆகும். ஸோ அதனால இது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஜெனட்டிக்காக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். கான்ஸ்டிபேஷன், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் கூட குழந்தைங்களுக்கு பெட் வெட்டிங்கை உருவாக்கும். சில குழந்தைங்களுக்கு மெடிக்கல் காசஸும் ஒரு ரீசன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, இதுவும் கூட குழந்தைங்களுக்கு இந்த பெட் வெட்டிங் உருவாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை எப்படி சரி பண்ணலாம்னு இப்போ டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு அலார்ம் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. குழந்தைக்கு எப்போ பிளாடர் ஃபில் ஆகுறதுன்னு பார்த்து அந்த டைம் நோட் பண்ணி எவ்ரிடே வந்து அந்த அலார்ம் செட் பண்ணணும். அந்த டயத்தில் குழந்தைங்களை வந்து நம்ம டாய்லெட்டுக்கு கூட்டு போறப்ப குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதை நம்மளால தவிர்க்க முடியும். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மூணாவது, குழந்தைங்களுக்கு எப்பவுமே பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை யூரினேஷன் பண்ண வைக்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ஒரு 5 எக்ஸசைஸ் சொல்றேன், வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த எக்ஸசைஸ்னால குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த பெட் வெட்டிங் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன்னு சுப்பைன் டனல் கிராலிங், ரெண்டாவது ஹிப் பிரிட்ஜஸ், மூணாவது சைட் லைன் ராக்கிங், நாலாவது ஜென்டில் வைப்ரேஷன் டு தி பேக் நம்ம மேனுவலா கொடுக்கலாம், அஞ்சாவது சிட் வாக்கிங். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பெட் வெட்டிங் வந்து வரவே வராது. இது இல்லாம எப்பவும் சொல்றதுதான், ரொட்டீனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் மக்களே. உங்களால்